இன்னைக்கு யூடியூப்ல இருக்கிற பிரபலமான நியூஸ் சேனல்ஸ்ல போயிட்டு வார பத்தி தேடினீங்கன்னாவே அவ்வளவுதான். ஜப்பானை நார்த் கொரியா அடிச்சுட்டாங்க. ஓர் ஸ்டார்ட், நார்த் கொரியா இறங்கிட்டான், அவ்வளவுதான், கிம் ஜான் உன் வந்தா எல்லாரும் அப்படின்றாங்க. நிஜமாவே கிம் ஜான் உன் போர் தொடக்கத்துக்காக தான் இவ்வளவு தூரம் பண்ணாங்களா? இது அவ்வளவு சீரியஸான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப்பானே இது பெரிய சீரியஸான விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க இப்போ. ஆனா நம்ம நியூஸ் சேனல்ஸ் அப்படியே கிளப்பி விடுறாங்க. அப்ப இது என்ன மாதிரியான மேட்ரு, நீ சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நார்த் கொரியா என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த ஒரு நியூஸ்ல பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. நார்த் கொரியா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே உங்களோட நிலைப்பாடு தெளிவா சொல்லிட்டாங்க. நாங்க ஈரானோட தான் இருக்கோம். ஏன்னா ஈரான் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு பல ஆதாயங்கள் கிடைக்குது. அதனால நாங்க ஈரான் கூட தான் இருப்போம். நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கிட்டு இருக்கீங்க, அது நல்ல ஆளா அப்படின்னு இன்டைரக்டா யூஎஸ் எச்சரிச்சிருந்தாங்க. அதே நேரத்துல ட்ரம்ப்புக்கும் கிம் ஜான் உனுக்கும் சுத்தமாவே ஆகல. ஏன்னா ஏகப்பட்ட டாக்ஸ் போடுறது, இவர் பல்ல கட்சினே இருந்தாரு, எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்புக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ஈரான் போர் வந்தனால இதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா, முந்தா நேத்து வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, அவங்களோட கடல் வழியில மட்டும்தான் ஏவுகணையை நோக்கி பாச்சு ஓகே கரெக்டா போதா வரலா வெடிக்குதா இல்லையா அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. எப்போ கிம் ஜான் உன்னா அவங்க பொண்ணும் ஒன்னா உட்காந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கூட என்ன பண்ணாங்கன்னா, சரி அவங்க கடல் வழி பயணத்துல தான் இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் ஒண்ணும் பெருசா வராது, கிம் ஜான் உனுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் சேனல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஜப்பானோட கடல்ல போட்டுட்டாங்க, ஏவுகணைய பாய்ச்சிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு, இனிமே எல்லா கதையும் ஓவரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்ல போனோம்னா, எப்பெல்லாம் நார்த் கொரியா போருக்கு உள்ள வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ஆப்ஷன் ஜப்பானுக்கு தான் இருக்கும். ஜப்பானுக்கும் நார்த் கொரியாவுக்கும் சுத்தமாவே ஆகாது. நீங்க கேட்கலாம், அவங்க தாக்குறோம்னா டைரக்டா அமெரிக்காவை போய் தாக்கிருக்கலாம்ல, நீ போன வீடியோல சொல்லல அவங்களோட ஏவுகணைகள் எல்லாமே வாஷிங்டனை போய் தாக்குற மாதிரி இருக்குதுன்னு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஜப்பானும் நார்த் கொரியாவும் ரொம்ப கிட்ட இருக்காங்க. அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நல்ல பாண்ட் இருக்கு. அமெரிக்காவோட முக்கியமான ராணுவ தளங்கள் ஜப்பான்கிட்ட இருக்கு. அதனால டைரக்டா இங்க இருந்து தாக்குறப்ப அது அமெரிக்காவே டைரக்டா மிரட்டுற மாதிரி ஒரு விஷயம். ஆனா இந்த கடல் வழி தாக்குதல் அப்படிங்கிறது சும்மா டெஸ்டிங் தான். நீ பலமா நான் பலமா, நீ கரெக்டான ஏவுகணையை வச்சிருக்கியா நான் கரெக்டான ஏவுகணையை வச்சிருக்கேனா. ஏன்னா எல்லாரும் என்னன்னா வாடா 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 அப்படின்னு கிம் ஜான் உன் பெரிய ஜெட் பையன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏய் நான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக தான் இது ஒரு செட்டிங்கே தவிர, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இது வேர்ல்டு வார் 3 வெடிச்சு எப்படியே போய் எவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரி இந்த பொருளைய கலப்பி விடுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். சரி, இப்ப இது ஒரு பக்கம் வரும்போது இப்ப இந்தியன் நியூஸ் சேனல் சொல்ற மாதிரியே வருவோம். நார்த் கொரியா போர்ல வந்துட்டாங்க. எக்ஸாக்டா அவங்க கிட்டத்தட்ட 40% ஆஃப் த போர்ல இப்பதான் உள்ள வந்திருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஜப்பானோட கடலை தாக்கிருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு வாரத்துல நார்த் கொரியா என்னெல்லாம் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த செக்மெண்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேச்சுரேஷன் அட்டாக். இந்த சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னா, நம்ம ஒரு நாடா இருக்கிற பட்சத்துல இப்போ ஒரு ஏவுகணை வந்தா ஓகே இந்த நாட்டுல இருந்து வருது, இவங்க நம்மள தாக்க ரெடியா இருக்காங்க, அதனால ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்ப நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. இப்போ ரஷ்யாவுக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி நார்த் கொரியால இருந்து 11,000 வீரர்கள் அங்க போகிருக்காங்க. அதே போலதான் ஜப்பானுக்கும் யூஎஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த ராணுவ தளங்கள் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஏவுகணைகள் தொடர்ந்து தாக்குறப்ப என்ன நடக்கும்னா, ஓகே இவங்க நம்மளை தாக்கிட்டே இருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்மள சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் மேல கவனம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கவனத்தை குறைப்பதற்கே இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, யூஎஸோட எல்லா ராணுவ தளங்களும் பாதி இங்கிட்டு தான் இருக்கு ஜப்பான் கிட்ட. சோ ஜப்பானை தாக்குறப்ப யூஎஸோட அந்த கான்சென்ட்ரேஷன், இவ்வளவு நாள் நம்ம ஈரான் தான் அடிக்கணும், அட் சேம் டைம் நம்ம ஜப்பானும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் திசை திருப்பப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேச்சுரேஷன் அட்டாக் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சேட்டலைட் லான்ச். ஃபார் எக்ஸாம்பிள், ஏவுகணைய கடல் வழியா தாக்கி இன்னொரு ஏவுகணைய வானத்தை நோக்கி விட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இது சும்மா டெஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல அமெரிக்காவோட முக்கிய ராணுவ தளங்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்னென்ன ரகசியங்கள் பண்றாங்க, என்னென்ன அடுத்த கட்டம் பண்ண போறாங்க. இப்ப நார்த் கொரியா தாக்கிட்டாங்க, ஸோ திருப்பி அவங்க ரிப்பீட்டா என்ன பண்ண போறாங்க, நமக்கு ரிப்ளை எப்படி வரப்போகுது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே உளவு பார்க்கறதுக்கான இந்த சேட்டலைட் லான்ச் ஏவுகணை ஏவப்படலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நெக்ஸ்ட் அவங்க ஏவுகணைய ஜப்பான்ல போட போறாங்க அப்படின்னா எந்த டைம்ல போடுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 4 to 5 மணி அந்த விடிய காலையில தான் போடுவாங்க.
ஏன்னா மக்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பயப்படுத்துறோம். மக்கள் வந்து பயந்து அச்சப்பட்டு போனாதான் ஜப்பான் நாட்டுல வந்து இப்ப எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது இன்னும் பெருசா வெடிக்கும் இல்லையா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 to 5 இந்த இடைப்பட்ட நேரத்துல ஏவுகணை போடுறதுனால கரெக்டா அந்த ஏவுகணை வரப்ப சைபர் சத்தம் வந்து அதிகமா கேட்கும். அதனால மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க, மக்கள் போராட்டத்துல ஈடுபடுவாங்க. அதனால அமெரிக்காவோட கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாம ஜப்பானுக்கும் அமெரிக்கா இருக்கிற உறவை கட் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எக்ஸ்ட்ராவா சைபர் அட்டாக்கும் சேர்த்து பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொரு போன்ல இருக்கிற பிரைவசியும் இழக்கப்படக்கூடும். அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத ஒண்ணு விடாம தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே பண்றதா பிரடிக்ட் ஃபைனலா இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்ப போற போக்க பார்த்தா அது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுதான் அணு ஆயுத சோதனை. 2017 அப்புறம் திருப்பி அணு ஆயுத சோதனையா நடத்த தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஈரானோட சப்போர்ட்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டுற மாதிரி அவரும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதாவது கடல் வழி பயணத்தை டோட்டலா அந்த ஈரான் கிட்ட வந்து அவங்க ஈரான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நீ வந்து திறந்து விடு, நாங்க போயே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லியும் தாய்லாந்தோட கப்பலை தாக்கிட்டாங்க. கீழே ஃபுல்லா கண்ணி வெடிய வச்சுட்டாங்க. ஆனா இவ்வளவு தூரம் இருந்து இந்தியா புத்திசாலித்தனமா செயல்பட்டு இந்தியாவுக்கு மட்டும் வழிவிடுற மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேவா இருந்தாலும் என்னைக்குனாலும் இந்த அணு ஆயுத சோதனை நடக்கும் போது எல்லா நாடுகளும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. உடனே ஆப்பிரிக்கா வழியா வரனால நம்மளோட இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம விவசாயிகள் வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸோட விலையும் அதிகரிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம நார்த் கொரியா கிட்ட இருந்து நிறைய சாம்சங்கோட உதிரி பாகங்கள் வாங்கிட்டு இருக்கோம். சாம்சங் மட்டும் இல்ல, பல கார்களோட உதிரி பாகங்கள் அவங்க கிட்ட இருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகி வருது. அதுவும் பாதிக்கும் அப்படிங்கிறது பல விஷயங்கள் வந்து பேசப்படுது. இதுல ஒரு முக்கியமான மேட்டர்னா நிறைய பேர் இந்த கேஸ் வாங்கணும், பெட்ரோல் வாங்கணும் பல இடங்கள்ல வந்து கூட்டம் கூட்டமா வந்து சேர்றாங்க. அதை இன்னும் பேனிக் ஆகுற மாதிரி தான் நம்ம இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்ப கூட இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டிங்னு சொல்லாம நிஜமாவே தாக்கிட்டாங்க. இது வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பதட்டப்படுற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ உண்மையான வார் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த வார் அப்டேட் நியூஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லுவேன். இதற்கு முன்னாடி வார் அப்டேட் நியூஸ் எனக்கு என்னன்னு தெரியலன்னா நீங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னாவே ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற வார் அப்டேட் நியூஸ் வந்து லைனா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்லயும் நீங்க பார்க்கலாம்.